வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு சாம்ஸ் ரீடிங். ஸோ இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்ஸ்லேருந்து சில துளிகள் மட்டுமே எடுத்து அதுலேருந்து வரக்கூடிய செய்திகளும் ஆசீர்வாதங்களும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது நீங்கள் பிரபஞ்சத்தின் செய்திகளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகே, இப்போ என்னென்ன சாம்ஸ் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். சிப்பி ஷெல் வந்திருக்கு, கீ வந்திருக்கு. நான் முதல்ல அடிக்கிறேன், அப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டார், ஆக்டோபஸ் வந்திருக்காங்க, ஃபிஷ் வந்திருக்காங்க, அப்புறம் ஒரு அழகான நிலவு, பிறை நிலா, அதில் ஒரு குட்டி பூனை உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க திரும்பிட்டு இருக்காங்களா? ஆமாம், அவங்க திரும்பி நம்ம மேலே கோச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்களோட வாழ் தான் தெரியுது. அடுத்தது ஒரு குட்டி தேவதை இருக்காங்க, ஸ்டார் ஃபிஷ் இருக்காங்க. ஓகே, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டார் நம்ம முதல்ல எடுத்தோடனே ஸ்டார் பார்க்கலாம். ஏன்னா ஒரு நம்பிக்கை, வாசிப்பனாலே நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதானே. ஸோ உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய தொடக்கங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களோட பாதுகாப்பு, உங்களோட உடல் சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பயங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது போன்ற பயங்கள் எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கான உள்ள இருந்து ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களோட இறைசக்தியா இருக்கலாம், இல்லை உங்களோட தெய்வத்தின் அனுகிரகத்தினால ஒரு பாதுகாப்பு, ஒரு வேண்டுதல் நீங்க வச்சு அதன் மூலியமா ஒரு பிரார்த்தனைகள் நிறைவேறி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டார் எனர்ஜி தான் இது தெரியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வெளியில இருந்து இல்லை, இந்த வாசிப்பு மூலயமா இருந்தெல்லாம் கிடையாது, வெளியில இருந்தே கிடையாது, உங்களுக்குள்ளே இருந்தே ஒரு ஒளி பிறக்குதுன்னா, ஆமா கண்டிப்பா பிறக்குது. இது எப்படி இந்த பவர் கட் ஆனா ஊரே இருண்டா போயிடுது இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இந்த வெளிச்சம்ங்கிறது எந்த ஒரு இருண்ட காலமா உங்க வாழ்க்கையில ஏதாவது இருக்கு, ஒண்ணுமே வழியே தெரியல அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும், இந்த நட்சத்திரம் இது உங்க மனசுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஒளி காட்டும். அந்த ஒளியின் மூலமா உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது வரக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? இது ரொம்ப நேர்மறையான ஆற்றலை பரப்பக்கூடிய நட்சத்திரமா எனக்கு தெரியுது. ஸோ ஒரு புதிய திசை இருக்கா நீங்க பயணிக்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அதே போல இந்த சிப்பி பாருங்க, இந்த சிப்பிக்கு உள்ள இருந்துதானே இந்த முத்து வரும், இந்த மழை துளி தான் ஒரு முத்தா மாறுது. ஸோ இந்த சிப்பியை பார்க்கும்போது சில நேரங்கள்ல நீங்க பெண்மணியா இருக்கீங்க, நீங்க ஒரு குழந்தை வரத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான குழந்தை வரம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களோட உள் உணர்வை நீங்க அதிகமா வெளிப்படுத்திக்காதீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. நமக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, அது எல்லார்கிட்டையும் போய் நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட உள் உணர்வுகளை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஸோ உங்களோட உணர்வுகளை நீங்க கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க, அதிகமா வெளிப்படுத்தாதீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இது உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்கிறது. ஓகேவா? ஸோ சில நேரங்கள்ல மனசு சில விஷயங்களை செய்யி அப்படின்னு அடம் பிடிக்கலாம், ஆனா அதுல ஒரு கவனம் தேவை. இது நம்ம செய்யறமே, இதனால நமக்கு பின் விளைவுகள் வருமா அப்படிங்கறது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட நீங்க பாருங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லா உணர்வுகளுக்கும் நம்ம காது கொடுத்து எல்லாமே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு எது உகந்ததோ அதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பொருந்தாத விஷயங்களை செய்யாதீங்க. அதே போல உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது ஜாக்கிரதையா பார்த்து வெளிப்படுத்துங்க. தேவையில்லாததை வெளிப்படுத்திட்டு அது உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கறது போல இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள சில விஷயங்களை வச்சுக்கணுமா, பொக்கிஷமா பாதுகாத்துக்கணுமா அப்படின்னா அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கறது பார்க்கும்போது வருது. ஓகே, அதே போல இன்னொரு விஷயம், இந்த சிப்பியா பார்க்கும்போது நம்மளோட நீண்ட கால திட்டங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா, நம்ம அதுக்காக கடுமையான உழைப்பை போட்டிருப்போம். ஸோ அது போல ஏதாவது இருந்ததுன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு இப்போ இந்த தருணத்துல வர வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு நீண்ட கால முயற்சி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டா இது இருக்கும் அப்படிங்கறது போல இருக்கு. ஓகே, ஸோ சூப்பரா இருக்குல்ல. எஸ், அடுத்தது நம்ம ஸ்டார் ஃபிஷ் பார்க்கலாம். ஓகே, எஸ், ஸ்டாருங்கள் எல்லாம் முதல்ல முடிச்சிடலாம். ஓகே, ஸ்டார் ஃபிஷ்ங்கிறதும் ஒரு அறிவு சார்ந்து ஞானம் சார்ந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான். ஏதாவது இது வரைக்கும் கஷ்டங்கள் சுமந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள்லாம் ஒரு விடுதலை ஆகக்கூடிய காலகட்டமா இது இருக்கலாம். அதே போல இந்த ஸ்டார் ஃபிஷ்க்கு ஒரு குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இந்த கரங்கள் இருக்குல்ல, இந்த 5 கரங்கள், இது அதோட எதிரிகளிடமிருந்து ஏதாவது ஒரு தப்பிக்கும் போது சில நேரங்கள்ல ஒரு துண்டித்து போனா அது மறுபடியும் அந்த கரங்கள் அதுக்கு வளர்ந்துரும். அதே போலதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சில நேரங்கள்ல உங்களோட நம்பிக்கைகள் எங்கேயாவது விட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த காலகட்டம் இப்ப நீங்க இந்த வாசிப்பு பாக்குறீங்கன்னா
நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க. உங்களோட உள்ளுணர்வு நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, அந்த நட்சத்திரம் வழிகாட்டுதல், அதே போலதான் உங்களோட உள்ளுணர்வின் வழியா நீங்க இழந்ததை எல்லாமே பெறுவீங்க. ஓகே, எதை தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தொலைஞ்சே போல, அதெல்லாம் உங்களுக்கானது உங்களையே வந்து சாரும் அப்படிங்கறது போல இருக்கு. சோ அழகா இருக்கு. ஒரு கடுமையான சூழ்நிலை ஏதாவது இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு பிறகு மீண்டும் பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ், இந்த ஃபீனிக்ஸ் பறவை எப்படி இருக்கும், சாம்பல்ல இருந்து மறுபடியும் உயிர் தேலும் இல்லையா. அதே போலதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் தோத்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணமே உங்க மனசுக்கு வரவே கூடாது அப்படிங்கறது இந்த பிரபஞ்சம். சரியா? சோ எங்க இருந்தாலும் உங்களால மீண்டு வர முடியும் அப்படிங்கறத உங்க மனசுல ஒரு பதிய வைங்க. கண்டிப்பா அந்த நட்சத்திர நாயகன் எங்கேயோ உங்க மனசுல, நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள தட்டி எழுப்புங்க அப்படிங்கறது போல இருக்கு. இல்ல ஆல்ரெடி நீங்க ரொம்ப நம்பிக்கையான நபர்னா கேட்கவே வேண்டாம், இறையருள் இருக்கு. உங்களோட நம்பிக்கையோட பலம் இன்னும் கூடும். சோ மனதாலும் உடலாலும் ஒரு தைரியசாலியா நீங்க இருப்பீங்க. அதே நேரம் நம்ம இங்க பார்த்தோம்ல, உள்ளுணர்வை அதிகமா பகிராதீங்க. உங்களோட உணர்வுகள் என்னன்னு முதல்ல நீங்க கவனிங்க. ஓகேவா? நீங்க கவனிச்சு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு சில விஷயங்களை பாத்துக்கணும். சில விஷயங்களை நம்ம பார்க்காம அப்படியே கண்டுக்காம போயிட்டா அதுவே போயிடும். ஓகேவா? அந்த மேக கூட்டங்கள் போலதான் நம்ம மனசுல எழக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் நம்ம ஒரு கவனிப்பு கொடுத்துட்டே இருக்கணும்னா அது அவசியம் கிடையாது. உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை கவனிங்க. தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது வந்தா அதை அப்படியே கண்டுக்காம விட்டீங்கன்னா அதுவாவே போயிடும். சரியா? சோ ரொம்ப அழகா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தேவதை இருக்காங்க. சோ இது உங்களோட பாதுகாப்பு தேவதையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எஸ், வாய்ப்புகள் இருக்கு. சோ இறை சக்தி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இறை சக்தி இருக்கு. உங்களோட பிரார்த்தனைகள் வந்து கேட்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? நீங்க ஏதாவது பிரார்த்தனை வச்சிட்டு இருக்கீங்க இல்ல கோரிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ உங்களோட உயர்ந்த சக்தி ஒண்ணு உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கறது இங்க தெளிவா தெரியுது. அவங்க பாதுகாக்க மட்டும் செய்யல, உங்களை வழி நடத்தவும் செய்யறாங்க அப்படிங்கறது இந்த தேவதை உங்களுக்கு கூறக்கூடிய செய்தியா இருக்கு. ஓகேவா? சோ அழகா இருக்கு. அடுத்தது பார்த்தா நம்மள டால்பின் சிங்கிள் தனிச்சு வந்திருக்காங்க. சோ தனிச்சிருக்காங்களா? சில பேர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது போல இருக்கு. இன்னும் சில பேர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நான் பாட்டுக்கு சந்தோஷமா ஜாலியா இருக்கேன், இந்த ஒரு நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கறது போல இருக்கு. சோ சில பேர் மகிழ்ச்சியா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்ல மகிழ்ச்சியை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. எத்தனை நாளைக்கு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, நானும் சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்றது போல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படிங்கறது போல இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா இந்த டால்பின் பார்க்கும்போது சில நேரங்கள்ல உங்களோட நியாயமான கோரிக்கைகள்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க தைரியமா வெளிப்படுத்தலாம். ஓகேவா? அதே போல நியாயமான உணர்ச்சிகள்னு இருக்கும் இல்லையா, அதையும் நீங்க தைரியமா வெளிப்படுத்தலாம். சோ அது நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஷெல் பார்க்கும்போது உங்களோட எல்லா உணர்ச்சிகளும் வெளிப்படுத்தாதீங்க, சிலதை பாத்துக்கோங்க அப்படின்றது போல ஒரு கவனம் கொடுங்க அப்படின்றது போல இருந்தது. ஆனா இந்த டால்பின் பார்க்கும்போது உங்களோட நியாயமான உணர்ச்சிகள், நியாயமான ஆசைகள்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்க தாராளமா வெளிப்படுத்தலாம். முக்கியமா யார்கிட்ட வெளிப்படுத்தலாம்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. பிரபஞ்சங்கிறது நம்மளோட அப்பா அம்மா மாதிரி. சோ அதுகிட்ட நம்ம எந்த ஒரு பயமோ தயக்கமோ தேவையில்லை. நீங்க அதுகிட்ட அழகா வெளிப்படுத்துங்க. மனுஷங்களை நம்புறதோட இயற்கையும் பிரபஞ்சத்தையும் கடவுளையும் நம்ம கூடுதல் பாதுகாப்போட இருப்போம் அப்படிங்கறது போலதான் அந்த டால்பின் படிக்கும்போது எனக்கு பிரச்சனை ஆகுது. ஓகே, என்னால கணிக்க முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகே, நான் இங்க பொருந்தது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இதுவே உங்க பாதி பேர், இப்ப நீங்க அந்த வாசிப்பை பாக்குறீங்கன்னா பாதி பேரு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் பொருந்தல அப்படின்னா அதை விட்டுடலாம். நம்ம பிடிச்சு வச்சுக்கும் போதுதான் நமக்கு அது ஒரு ரணத்தை கொடுக்கும். சில நேரங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, பொருந்தாத விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சியா ஒரு சந்தோஷமா ஒரு மனநிறைவோட இருக்கும்போது நமக்கான விஷயங்கள் நம்ம வந்து சேரும். சரியா? இது சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்றேன். இங்க பாத்தீங்களா 2 of cups மாதிரி இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப அழகா இருக்கான். எஸ், ஒரு சாம்பியன் பாட்டில் ஒரு 2 cups இருக்கு. நல்ல ஒரு இணைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க இந்த வாசிப்பை பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ஒருவர் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புதிய நபரோட ஒரு ஒப்பந்தம் இடுதல், ஒரு இணைப்பு, ஒரு யூனியன் ஆகுறது. சோ அந்த மாதிரி உள்ளுணர்வு இணைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காதலா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு மாதிரி பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். சோ ஏதோ ஒரு அன்பின் பாலால இணையறீங்கன்னா இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது இந்த 2 of cups மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? எஸ், ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கா? சோ ஒரு கூட்டணி இருக்கா, கூட்டமைப்பு இருக்கான்னா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு.
அதே நேரம் இங்க பாருங்க, இது மதில் மேல் பூனை மாதிரி இருக்கு. ஏற்கனவே 3 நாளே நம்ம சில விஷயங்களை யோசிச்சு செய்யணும் அப்படின்வாங்க. ஓகேவா? சோ நிதானத்தோட செய்யணும், அறிவை உபயோகிக்கணும், மனசு சொல்றத எல்லாமே கேட்டுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மனசுக்கும் சில நேரங்கள்ல சில கட்டுப்பாடுகள் விதிச்சா நல்லா இருக்கும். ஓகேவா? சோ அதே போலதான் இந்த பூனையை பார்க்கும்போதும் ஒரு மதில் மேல் பூனை போலதான் எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு என்ன கணிக்க முடியுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இந்த மதில் மேல் பூனை போல நீங்க இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களை சார்ந்தவங்க யாராவது இருக்கலாம். எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கறது ஒரு நிதானம் இல்லாம ஒரு மாதிரி குழம்பிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் குழம்ப பண்ணிட்டாங்க, நம்மளையும் சேர்த்து குழப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, இது மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தெளிந்த மனதோட உங்க அறிவு சார்ந்து நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். மனசா அறிவான்னு கேட்டா சில நேரங்கள்ல மனசு சொல்றது கேட்கணும், சில நேரங்கள்ல அறிவு சொல்றது கேட்கணும். சில நேரங்கள் மட்டும்தான் மனசு அறிவு எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா ஒரு முடிவு எடுக்கும். அது மாதிரி இருந்தாலும் ஓகே தான். பட் பெரும்பான்மையான நேரங்கள்ல நீங்க உங்களோட அறிவு சார்ந்து யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன்னு கிடையாது, இப்ப இந்த வாசிப்புல வரனால நான் சொல்றேன். இந்த வாசிப்பே இல்லைனாலும் உங்களோட அறிவு சார்ந்து, உங்களோட ஞானம் சார்ந்து, உங்களோட அனுபவம் சார்ந்து நீங்க சில விஷயங்களை எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா டர்ட்டில் சார் வந்திருக்காங்க. சோ அழகா இருக்காங்க. இது நமக்கே தெரியும், ஆமைனாலே பொறுமை. பொறுமைன்னா என்ன, கடலினும் பெரியது. பொறுமை கடலினும் பெரியதா இருக்கும்போது அது நமக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேரும். சோ கடல்னாலே ஆமை அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இது சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த முயல் ஆமை கதை தெரியும் இல்லையா? அதே போலதான் நம்ம எவ்வளவு பொறுமையோட இருக்கோமோ கண்டிப்பா அந்த நிதானத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிதானத்தை விட்டுட்டா நம்ம அப்படியே வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்ச கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில நல்ல விஷயங்கள் நமக்கு வரும். நம்ம ஏதோ ஒரு அவசர புத்தினாலேயோ இல்ல ஒரு படபடப்புனாலேயோ சில விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னா அது காரியம் கெட்டு போயிடும். சோ ஒரு நிதானத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொறுமைக்கான வெற்றிங்கிறது உங்களை வந்து சேரும். அப்படிங்கறது போலதான் இந்த டர்ட்டில் அவர் உங்களுக்கு செய்தி சொல்றாங்க. சோ இதை நீங்க பிரபஞ்சத்தின் செய்தியா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வெற்றிக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அதற்கான காலம் கனியிற வரைக்கும் நீங்க காத்துட்டுருங்க. அந்த காலம் கனியிற வரைக்கும் நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க, அதற்கான முயற்சிகளை பன்மடங்கா போடுங்க அப்படிங்கிறது இந்த செய்தியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? சோ டர்ட்டில் கொடுக்குற விஷயமா நீங்க அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்டோபஸ். சோ தலைவன் வந்திருக்கான், 8 கரங்கள், அவ்வளவு அழகா பார்க்க நல்லா இருக்காங்க. இது எப்படின்னா மூலக்காரன் என்ன, இந்த 8 கரங்கள் வழியாவும் அவன் சிந்திப்பான், அவனோட அறிவு சார்ந்தும் சிந்திப்பான். சோ உடலாலும் மனதாலும் ஒரு பலசாலியா மாறுங்க அப்படிங்கறது போலதான் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லலாம். அதே போல அனைத்து திசைகளும், இப்ப 8னா 8 திசைகளும் நம்ம யோசிக்கணும். நான் கிழக்கு தான் பார்ப்பேன், மேற்கு தான் பார்ப்பேன், வடக்கு தான் பார்ப்பேன், அப்படி கிடையாது. இருக்கக்கூடிய 8 திசைகளும் நீங்க யோசிங்க. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணும், அடையணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா எங்கேயுமே இது விட்டுட்டேன் அது விட்டுட்டேன் அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. எவ்வளவு முயற்சிகள் போடணுமோ உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா தலைவன் போலவே நீங்களும் ஜெயிக்க பிறந்தீங்க. ஓகேவா? ஜெயிக்க தான் பிறந்திருக்கோம், எல்லாருமே ஜெயிக்கிறது தான் பிறந்திருக்கோம். இந்த ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பணத்தாலையோ பேராலையோ புகழாலையோ கிடையாது. நம்மளுக்கு ஒரு தன் நிறைவு ஏற்படும் இல்லையா? நான் ஒரு விஷயம் பண்ணேன், அது சூப்பரா பண்ணேன், செம்மையா போச்சு அப்படின்னு நீங்க உங்களை நீங்களே பாராட்டிக்கிறது. மத்தவங்க வந்து பாராட்டுறாங்க பாராட்டல, அது ரெண்டாவது விஷயம். ஆனா உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் இல்லையா? உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க, அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்க. சோ உங்களுக்குன்னு சில சந்தோஷங்கள் இருக்கும்ல, அது மாதிரிதான். சோ தலைவன் சொல்றது இதுதான். எத்தனை திசைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு முயற்சிகள் இருந்தாலும் சரி, போடுங்க, கண்டிப்பா வெற்றி கிட்டும். ஓகே, வெற்றிங்கிறது நீங்க நிர்ணயிக்கிறது தான். ஓகேவா? சில நேரங்கள்ல சில தோல்விகள் வந்தாலும் அதெல்லாம் பார்த்து வருந்தாதீங்க. ஓகே, இது உங்களோட சம்பந்தப்பட்டது, உங்களோட தனி திறமை சம்பந்தப்பட்ட விஷயம். மத்தவங்க வந்து நம்மள கருத்துக்கள் சொல்லலாம், நல்லதா இருந்தா எடுத்துக்கோங்க, நல்லது இல்லைன்னா விட்டுடுங்க. இது முழுக்க 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 ஒரு தனி மனிதனால் சார்ந்தது. சரியா? அவன் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு யாருமே எதுவுமே விதிக்க முடியாது. அவன் சில நல்ல பண்புகளோட இருக்கலாம், நல்ல கொள்கைகளோட கொண்டு இருக்காங்க, நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க. அது உறவு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம். சோ வரக்கூடிய மாதங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அருமையான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், புத்தியோட பொழைச்சுக்கணும், அவ்வளவுதான். மனசு சில நேரம், ஏன்னா இந்த மனசு நான் எதுக்கு சொல்றேன்னா, சில நேரங்கள்ல நம்ம மனசுதான் ஒரு மாதிரி குரங்கத்தனமா சேஷ்டை பண்ணி இங்க அங்க குதிச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரு மாதிரி தொல்லை கொடுத்துட்டு இருக்குமான்னு கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை மட்டும் பாத்துக்கோங்க அப்படிங்கறது போல இருக்கு. அடுத்தது பாருங்க, அழகா 2 மீன் வந்திருக்கு. சோ மீனாலே வந்து பொருளாதாரம் வளம் சார்ந்து. சோ
பணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சார்ந்து நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதின் ஆழத்துல ஒரு உணர்வு, ஒரு தெய்வீக சக்தி, ஒரு ஜீவன் நதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஜீவன் அது பயணிக்கக்கூடிய பாதைகள், இது ஆன்மீகம் சார்ந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ உங்களோட உள்ளுணர்வை அனுபவிங்க. உங்களோட மனசு உங்ககிட்ட பேசுதுன்னா அதை முதல்ல காது கொடுத்து கேளுங்க. அது என்ன பேசுது, என்ன சொல்ல விரும்புது, எதை வெறுக்கக்கூடிய விஷயங்களை நீங்களும் வெறுத்துருங்க, ஒதுக்கி வச்சிருங்க. அதுக்கு எது வேண்டாம்னு சொல்றதோ அதை விட்டுடுங்க. ஓகே, சோ இதுக்கே மனசு சொல்றத நான் கேளுங்க அப்படின்னு சொல்றேன்னா, உங்களுக்குள்ள இன்னர் சைல்டு இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு கவனிப்பு, அதுக்கான ஒரு பராமரிப்பை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இந்த மேல் மனசு, உள் மனசுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ மனசு ஒரு மாதிரி லேயர் பை லேயரா இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். சில நேரங்களில் இதுல தவறு கூட இருக்கலாம், பட் எனக்கு தெரியாது. ஆனா இதை படிக்கும் போது ரெசனேட் ஆகிற விஷயங்களை நான் சொல்றேன். நம்மளுக்கு ரெண்டும் கட்ட விஷயமா சில ஆசைகள் படும். ஓகே, அது மாதிரியான ஆசைகளை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்து இது வேணுமா வேண்டாமான்னு ஒதுக்கணும். அதே உங்களோட இன்னர் சைல்டு, உங்களோட உள் குழந்தை ஒண்ணு இருக்கு இல்லையா, அது சொல்ற விஷயங்களை நம்ம காது கொடுத்து கவனிக்கணும். அதுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல, சில விஷயங்கள் வரல, சில விஷயங்கள் வலிக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கணும். அது நம்மளோட குழந்தை. சோ அது துன்புறுத்த கூடாது. இப்ப எப்படி நம்ம வெளியில இருக்க குழந்தைய ஒரு கஷ்டமும் கொடுக்காம பத்திரமா பாத்துக்கிறோம், அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற குழந்தையும் ஒரு பெரிய கஷ்டங்கள் கொடுக்காம அது எந்த அளவுக்கு நம்ம பேணி பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ இந்த வாசிப்பை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னடா ஒரு சமயம் உங்க மனசு சொல்றது கேட்காதீங்கன்றாங்க, ஒரு சமயம் மனசு சொல்றதை கேளுங்க அப்படின்றாங்கன்னா, உங்களோட மனசுங்கிறது அது எப்படி நான் இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்ம பாக்குறதெல்லாம் பாக்குறது கிடையாது. ஓகே, சில விஷயங்களை நம்ம கண்களால பார்ப்போம், அது வேற. நம்மளோட ஞான கண்ணுல பார்ப்போம் இல்லையா, அது வேற. அதே போலதான் அந்த மாயைகளின் பிடியில ஒரு மனசை மாட்டிட்டு இருக்கோம். அந்த மனசு சில நேரங்கள்ல உங்களுக்கு போலியான அறிவுரைகள் சொல்லும், போலியான விஷயங்கள் மேல ஆசைப்படும். அந்த மாதிரியானது நீங்க சொல்றதை கேட்காதீங்க. இதே உங்களோட இன்னர் சைல்டு, உங்களோட உள் குழந்தை, அதுக்கு நீங்க கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணும்போதுதான் இந்த பிரித்து பார்த்து எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ எது உண்மை, எது பொய், நம்ம கண்ணை ஏமாத்துதான்னு கேட்டா சில நேரங்கள்ல, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம், உங்க கண்ணே உங்களை ஏமாத்த கூட செய்யும். நல்லா இல்லாததை நல்லா இருக்கிற மாதிரி தோணும், நல்லா இருக்கிற விஷயத்த கெட்ட விஷயம் போல காட்டும். சோ இதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் தியானம் பண்ணும்போது, உங்களோட மனசை ஒரு நிலை பண்ணும்போது, இல்லைன்னா நீங்க விழிப்பு நிலையில இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே புரியும். சோ இப்ப நான் என்னென்ன சொல்றேன் அப்படிங்கறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா புரியும். சோ அதுக்குதான் சொல்றேன், கவனிங்க, உங்களை நீங்க கவனிங்க. வெளியில பாக்குறதோட நீங்க உங்களோட அகம் சார்ந்து உங்களோட உள் முகமா பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது வேலை சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்ல புதிய தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்ல உறவு சார்ந்து இருக்கலாம், என்னென்ன இருக்கோ இல்ல என்னென்ன அடைய ஆசைப்படுறீங்களோ அதை விட நீங்க அதிகமாவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. சில நேரங்கள்ல நம்மளே குழப்பிக்கிறோம்ல, அது மட்டும்தான். சோ திறவுகோல் சாவி, திறக்காத கதவுகளும் திறக்கும் அப்படின்றது போல இருக்கு. ஏதாவது முயற்சிகள் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த முயற்சிக்கான பலன்கள் இருக்கு. ஓகேவா? சோ எதுனாலும் சரி பயப்படாதீங்க, தன்னம்பிக்கையோட தைரியத்தோட, அதே நேரம் உங்களோட அறிவை துணை கொண்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திறந்திட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தான் எஸ், இந்த சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சாவி உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. சோ அதை நீங்க தான் திறக்கணும், திறக்கிறதுக்கு தயங்காதீங்க. இது உங்களோட முன்னேற்றத்திற்கான திறவுகோலா தான் இங்க எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு கதவு மூடி இருக்கு, அது தாண்டி என்னால போக முடியல, அதை தாண்டி என்னால யோசிக்க முடியலன்னா, ஏன் யோசிக்க முடியல, அதை திறக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா. கண்டிப்பா எந்த ஒரு பூட்டுக்கும் சாவி இல்லாம இருக்காது. சோ அதுதான் அந்த ப்ராப்ளம். அப்படி இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு திறந்துட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். எங்கேயுமே நின்று அப்படியே பயந்து முடிச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ பிரபஞ்சம் இதுதான் உங்ககிட்ட சொல்லுது. ஓகேவா? எந்த ஒரு காலகட்டத்திலயும் உங்களோட நேரத்தை நீங்க விரயம் பண்ணாதீங்க, உங்களோட அறிவு சார்ந்து யோசிங்க. சோ பாக்குறதெல்லாம் நம்பாதீங்க, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. சரியா? சோ உங்களோட வாழ்க்கை அதுதான் நான் மறுபடியும் சொல்வேன். இப்ப இந்த ரீடிங்ல தவிர்த்துட்டு இந்த வாசிப்பு எனக்கு பயனுள்ளதா இருக்கா, இன்னும் கொஞ்சமாவது இந்த அன்றாட வாழ்க்கைய நான் நகர்த்தி கொண்டு போவதற்கு ஏதாவது ஒரு துளி அளவு, இந்த சாம்ஸ் ரீடிங்ல நான் சொன்னேன் இல்லையா, துளி அளவு சாம்ஸ் எடுத்து நம்ம பார்க்க போறோம், துளி அளவு பிரயோஜனமா இருக்கா அப்படின்னு பாருங்க. பிரயோஜனம் படல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. ஓகேவா? கடைசியா வந்திருக்குது டிங் டாங் பெல். எஸ், பெல்னாலே ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும்ல, நம்ம
கைபேசியிலலாம் டிங் அப்படின்ட்டு. ஸோ அது போல ஏதாவது ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு நல்ல ஒரு அறிவிப்பு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நல்ல ஒரு மெசேஜ் வரலாம், அந்த மெசேஜ்னால நீங்க சந்தோஷப்படலாம். நல்லா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா இது ஒரு அவேக்கனிங் டைம் மாதிரி, ஒரு விழிப்பு நிலையில இருந்து செயலாற்ற வேண்டிய காலகட்டமா இது இருக்கலாம். ஒரு முக்கியமான அழைப்பு ஒண்ணு உங்களுக்கு வருது, அந்த பிரபஞ்சத்துல இருந்து செய்தி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல ஏதாவது ஒரு நல்ல செய்திகள், அது உறவு சார்ந்து இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம், இல்ல உங்க வாழ்க்கையோட ஒரு நோக்கமா இருக்கலாம். இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன், பல ஆண்டுகளா காத்துட்டு இருந்தேன் அப்படின்றது போல இருக்கலாம். சோ வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஈர்ப்பதற்கு இல்ல கவனிப்பதற்கு நம்ம மனசு வந்து நிதான தன்மையோட வச்சிருந்தா மட்டும்தான் முடியும். அதுல 1008 குழப்பங்களை தூக்கி நம்ம அடிக்கி வச்சிருந்தோம்னா முடியவே முடியாது. சரியா? சோ எவ்வளவு தெளிவா மனசு வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு தெளிவான விஷயங்களை நீங்க பாப்பீங்க. நிறைய விஷயங்களை உங்களால அடையவும் முடியும். அடையக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தரும். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயன் அளிக்கவும் செய்யும். சரியா? சோ பாருங்க, இதுல வந்த வாசிப்புகளை நான் வாசிச்சுட்டேன். இந்த கருத்துக்கள்ங்கிறது இதை பார்க்கும்போது வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். சில நேரங்கள்ல அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு பிடிச்சும் இருக்கலாம். சோ யாருக்கு பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்கு. எல்லாமே நம்ம பாக்குற பார்வையில இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போலதான் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, இல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, பாக்குறது, அந்த பாக்குற விஷயத்தையும் நீங்க இன்னும் சிறப்பா பாத்தீங்கன்னா, கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தாண்டி என்ன யோசிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கேன்னா அந்த மகிழ்ச்சியை இன்னும் இரட்டி பாக்குறதுக்கு, இன்னும் இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், என்ன சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு ஆற்றல் உங்ககிட்டயே எப்பவுமே இருக்கும். சோ என்னைக்குமே நீங்க வளத்தோடையும் நலத்தோடையும் சகல சௌபாக்கியத்தோடையும் சந்தோஷமா இருக்கதான் பிறந்திருக்கீங்க. ஓகேவா? சோ இந்த வாசிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.